புதுச்சேரியில் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் இணையவழி மோசடியில் சிக்கி 271 நபர்கள் 10,48,549 ரூபாய் பணத்தை இழந்தனர். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் புதுச்சேரியை சார்ந்த 271 நபர்கள் பல்வேறு முறையில் இணையவழி மோசடிக்காரர்களிடம் சிக்கி 10,50,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை இழந்துள்ளனர். அதில் மிக அதிக பண இழப்பு ஆன்லைன் ட்ரேடிங் என்ற முறையில் இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்ன போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் மிக அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் என டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலமாக ஒரு லிங்கை அனுப்பி 8 கோடிக்கு மேல் ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்துள்ளனர். அது தவிர்த்து டெலிகிராம் டாஸ்க் என்ற முறையில் 16 நபர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருகிறோம் என்ற முறையில் 11 புகார்களும், ஃபேக்கால் புதிய நபர்களிடமிருந்து அறிமுகமில்லாத போலி அழைப்புகள் சம்பந்தமாக 42 புகார்கள் பதிவாகி இருக்கின்றது. அதேபோல் ஆன்லைன் ப்ராசஸ் இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வருகின்ற லிங்கை அல்லது விளம்பரங்களில் மிக குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கிறது என நம்பி 29 நபர்கள் பணத்தை செலுத்தி பொருள் அனுப்பாமல் பொருள் கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டுள்ளனர். மேலும் வங்கி மேலாளர் பேசுவது போல் ஓடிபி எண்ணை கேட்டு 19 நபர்கள் பணத்தை இழந்துள்ளனர். இணையவழி மோசடிகள் சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா IPS அவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்வது என்னவென்றால், இணைய வழியில் வருகின்ற பெரும்பாலான ஷேர் மார்க்கெட் வேலைவாய்ப்பு, குறைந்த விலையில் பொருட்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, ஓடிபி எண்களை கேட்பது, குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருகிறோம், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் குறைந்த விலைக்கு பொருட்கள் கிடைக்கிறது போன்ற இணையவழி விளம்பரங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருந்து பணத்தை இழக்காமல் இருக்க வேண்டுமென இணையவழி காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்.